அவர்களை கொண்டாட வைக்கும் எனக்கு பரிசு இல்லையா? மன்னரை பற்றி புகை பாடி தெரியும் இந்த கட்டியக்காரனுக்கு பட்டமா பதவி? இந்த அரசவையை பற்றி வாழ்நாளாக ஒற்றனுக்கு பொற்காசுகளாம். ஆனால் நானோ இந்த நாட்டு மக்களை அனைவரையும் அவர்கள் துக்கத்தை நீக்கி மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பரிசுகள் இல்லையா? நாம் எப்படியாவது அரசிடம் இருந்து பரிசுகளை பெற்றுவிட ஒழித்து நாம் இந்து வேத ஜெயக்கொடி உலகில் நாட்ட வேண்டும் என்று எமது குலத்தில் எமக்கு முன் தோன்றிய அரசர் பலர் அவர்களுள் அடங்க ஆட்சி செய்து கொண்டிருந்த பாரோன் ராயனையும் அவருக்கு கீழாண்டிருந்த சேனைகளையும் யாரோ மோயிசன் என்பவனும் அவன் உடன் பிறந்தவனாகிய ஆரோன் என்பவனும் கூடி வாளால் வீழ்த்தி கொன்றதுமின்றி செங்கடலில் அழுத்தி கொன்று விட்டதாக நம் ஆட்சி கட்டுரையில் வளைந்திருக்க கண்டேன். ஆனால் தற்போது எனது ஆட்சியில் எனக்கு எதிரியாகவோ என்னை விட சற்று பெரியவனாகவோ வருவானாகில் அதுவுமின்றி நமக்கு துணை புரிந்து கொண்டிருந்த அரக்கர் சீலா சிகாமணி ஆகிய கோலியாத் அரக்கர் என்பவரையும் அவருக்கு கைபலமாக இருந்த லட்சக்கணக்கான பிலிஸ்திய படைகளையும் எருசலேம் நகரை ஆண்டிருந்த சவுல் அரசர் மந்திரிகள் தோமா பர்னபா என்பவருக்கு இளைய சகோதரனும் ஆகிய ஈச பர்னபா என்பவருக்கு மகனும் ஆகிய 7 வயது இளம் சிறுவன் கவுண்டின் கல்லால் அடித்துக் கொண்டு விட்டானாம். இதை போன்ற அழிவுகள் இன்னும் எண்ணில் அடங்க அளவு நம் ஆட்சி கட்டுரையில் வரைந்திருக்க கண்டேன். ஆனால் தற்போது எனது ஆட்சியில் எனக்கு எதிரியாகவோ அல்லது என்னை விட சற்று பெரியவனாகவோ வருவானாகில் வருவேன் என வாயுரையாவது என் செவிகளில் கேட்டார். எனக்கு எதிரியாய் வருபவனும் அவன் குலத்து மக்களும் என் கையில் என்ன பாடுபடுவார்கள் என்று என்னை அறியாமலே என் உரைவால் எண்ணிக்கொண்டிருக்கிறது. ஆகவே ஆதான் என்பவன் இருந்து 4000 ஆண்டுகள் கடந்தோடி 13 நாட்கள் நிறைவடைந்து விட்டது. அன்று தொட்டு இன்று வரை எமது குலராயர்களுக்கே ஜெயம். இந்த ஏரோது அரசனுக்கு எதிரிகளை உலகில் பிறந்ததும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. நானே எதிரி இல்ல மன்னன், எமக்கே ஜெயம். அரசர் கடும் கோபத்தில் உள்ளார். அவர் மனமகிழ ஒரு நாட்டியத்தை ஆடி நாம் எப்படியாவது அரசரிடமிருந்து பரிசு பொருளை பெற்றுவிடவே வேண்டும். எங்கே நாட்டியம் வந்து நடனத்தை ஆடுங்கள். நம் நாட்டில் நாம் எப்போதும் காணா காட்சியாகவும் என் எண்ணங்களில் எதிர்காட்சியாகவும் யாரோ பலர் நம் நாட்டை கவர்வது போல் தோன்றுகிறது. நீர் எவ்வித தயக்கமின்றி வந்தோர் யார் என்று அறிந்து என்னிடம் விளக்கம் கூறுவாயாக. அவனை எங்கும் திரும்பி ஒரு தனித்தம் ராவில் அருணொளி பிரகாச
வெளிச்சமேது கவனம் ஒரு மெடிசத்தமேது காண்டறியா பொற்சிலுவை கொடியலேது பவனி வரும் வீரியங்கும் மனுக்களோடு பல ஓசை தோணியலேது நவில் விதி ஆடம்பரமாய் ரசித்தில் வரும் நாயகியால் யாரெனவோ நவில்வாய் என்பாய் அன்பாவென்று உரைத்த எங்கள் சிநேகிதருக்கு ஆதரையும் இன்னும் தலைவணங்க காலம் யோகம் இடுமணம் படைத்தது உண்டாக்கி தின்னாலோ மரக்கணியை விலக்கி வைத்தார் துன்புறும் அளவையால் தோன்ற எந்தெல்லாம் பேழையுற்று வாணி வந்து பிழைக்காய்ந்த ஆண்டவர் போல் தேவனவர் நரூபமாகி அவரை பாடுபட்டு மூன்றாம் நாளில் வல்லபட்ட தீர்த்தெழுந்து மறை காண்பித்தார் மீண்டும் அடக்கம் கொண்டு நம்மை ஈடேற்றும் விஷயத்தால் அலங்காரம் இதுவே நேயம் நேயமுடன் நீர் உரைத்த மொழித நான் நெறி உணர்ந்த அங்கனா நீசமானே மாயமுடன் மதிமயக்க ஆளுகை இந்த மாநிலத்தோர் வர்மம் வைத்து மறைய விட்டு காயமில்லா காயமுதல் என்னை ஈடேற்றும் கர்த்தனை கையில் தொழுது தாயான அடைக்கல மாமரியே உங்க தஞ்சம் என்று அடிப்பணிந்து போற்றி செய்தேன்.